ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா நம்ம அரண்மனை 4 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, தமன்னா, அப்புறம் ராசிகண்ணா, கோவி சர்லா, விடிவி கணேஷ், யோகி பாபுன்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சுந்தர் சிக்கு தங்கச்சியா தமன்னா பண்ணியிருப்பாங்க. என்னடா இது மறுபடியும் தங்கச்சியா, இந்த மாதிரி கதையை மட்டும் மாற்றவே மாட்டாங்களான்னு நமக்கே தோணும். சுந்தர் சி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு லாயராக நடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு கேஸும் கிடைக்காததுனால அவங்க அத்தை கோவி சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கூட்டிகிட்டு வந்து இவங்க கேஸ் எடுத்து நீ தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரவுடிகளை கூட்டிட்டு அங்க வர சுந்தர் சிங் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரியாம எதுவுமே பண்ணக்கூடாதுமா, நீ உங்க அப்பா கூட போன் அனுப்பி வைப்பாங்க. அப்போதான் நம்ம சுந்தர்சிக்கு தெரிய வரும் அந்த பொண்ணோட பேர் வந்து செல்வின்னு. உடனே நம்ம சுந்தர்சிக்கு எங்க இருந்து தான் அவ்வளோ கோவம் வரும்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஆவேசமா அந்த பிரச்சனையில இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன விஷயம்ட்டு நம்ம கோவி சார்ல அவங்க கிட்ட கேட்க அவங்களும் பாத்தீங்கன்னா செல்விங்கிற பேரு அவன் தங்கச்சியோட பேருமா, 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம தமன்னா பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதனால அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருந்திருக்காது. இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்ம தமன்னாவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஜாகிங் போகும்போது இறந்துட்டாருன்னு விஷயம் நம்ம தமன்னாவுக்கு தெரிய வர தமன்னாவும் பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்துருவாங்க. இதை பார்த்து அவங்க பொண்ணும் பாத்தீங்கன்னா தடுக்கி கீழே விழுந்து தலையில அடிபட்டுரும். இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சிக்கு தெரிய வர சுந்தர்சி பாத்தீங்கன்னா அவங்க அத்தை கோவிசர்லா கூட நம்ம தமன்னா வீட்டுக்கு வருவாங்க. வந்த இடத்துல நம்ம தமன்னாவோட பையனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருப்பான். அதே மாதிரி தமன்னாவோட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசிகண்ணா தாங்க. அவங்க இந்த படத்துல ஒரு டாக்டரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா அரண்மனையோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னுட்டு அதே கதையை பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி எடுத்து சொல்லி நம்ம ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஹாரர் படத்துலயும் பாக்குற மாதிரி தாங்க சேம். ஒரு பேய் வந்து ஒருத்தர் உடம்புல போய் அவங்கள மாதிரி உருவெடுத்து என்னெல்லாம் செய்யுமோ அந்த இதை தாங்க இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படத்துல தமன்னாவை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நம்ம யோகி பாபு, அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ், கோவிசர்ல சேர்ந்து நடிச்ச ஒரு காமெடி இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மத்த காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாட்டாலும் இந்த காமெடி ரொம்பவே பிடிச்சிருந்து. அப்படி என்ன சீன் கேட்க வர்றீங்களா? இங்க நம்ம விடிவி கணேஷ் பாத்தீங்கன்னா சுத்தியில கையில எடுத்து வச்சுக்குவாங்க. அதே நேரம் நம்ம கோவிசர்ல அவங்களும் பாத்தீங்கன்னா விளக்குமாற கையில எடுத்து வச்சுக்குவாங்க. நம்ம யோகி பாபு பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் ஒரு டப்பாவே கையில எடுத்து வச்சுட்டு இந்த பேயை மட்டும் இப்ப எப்படி அட்டாக் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அலும்பு இருக்கே சூப்பரா இருக்கும். சரிம்மா, மொத்தத்துல இந்த கதை எப்படி இருக்குன்னு நீங்க கேட்க வரீங்கன்னா அரண்மனை 3 பாட்டும் பார்த்தவங்களுக்கு மறுபடியும் ஃபேமிலி கூட இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் காமெடி அவ்வளவா செட் ஆகல. அதே மாதிரி இந்த 4வது பாட்டும் எனக்கு என்ன இந்த 3 படத்தோட பாட்டையும் சுத்தி 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 எடுத்த மாதிரி தான் இருக்கு. மத்தபடி சொல்லணும்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.